இப்ப நம்ம வீடை எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீட்டுல எல்லாம் இருக்கணும். வீட்டுல நமக்கு தேவையான அனைத்தும் இருக்கணும். ஆண்டவர் முத ஏதேன்ல கொண்டு போய் ஆதாம் ஏவாளை வச்சார். இந்த வேதம் சொல்லுது, ஏதேன் என்றால் அது மகிழ்ச்சியான இடம், அது நிறைவான இடம், குறை ஒன்றும் இல்லை. அது ஒரு பாவம் இல்லாத, அநீதி இல்லாத, வியாதி இல்லாத, மரணம் இல்லாத, கடன் கண்ணீர் கலக்கம் குழப்பம் இல்லாத ஒரு இடத்துல வச்சார். ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் சொன்னாரு, இவைகள் எல்லாம் நீங்கள் அனுபவித்து ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. சரி, இரண்டாவது இஸ்ரவேல் ஜனங்களை கானான்ல கொண்டு போய் வைத்தார். கானான்ல நியாயாதிபதிகள் 18:10 ஒரு வசனம் படிங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்துடைய பின்பகுதி. கானான் எப்படிப்பட்ட இடமா? ஏதேனும் குறையில்லாத இடம். அடுத்து கானான் 18 நியாயாதிபதிகள் 18:10 நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேர்வீர்கள். அந்த தேசம் எல்லாம் ரவுண்ட் பண்ணுங்க. அந்த தேசம் விஸ்தாரமாய் இருக்கிறது. தேவன் உங்கள் கையில் அந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார். அது பூமியில் உள்ள சகல வஸ்துக்களாலும் நிறைந்த தேசம். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, நம்முடைய மூதாதையராகிய ஆதாமு ஏவாளையும் தேவன் வைத்த இடம் குறைவு இல்லாத இடம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்தில் கொண்டு போய் கர்த்தர் வைத்தாரு. அந்த தேசமும் குறைவில்லாத தேசம். இப்ப நாம எங்க இருக்கோம்? பக்கத்துல இருக்கு. நம்ம எங்க இருக்கோம்? செஞ்சோமலை அடிவாரத்தில் இருக்கோம். நம்ம எங்க இருக்கங்க? 36ஆம் அதிகாரம் 8வது வசனம், சங்கீதம் 36:8. இப்ப நாம எங்க இருக்கோம்? உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் இப்ப எங்க இருக்கு? பக்கத்துல கேளுங்க. இப்ப எங்க இருக்க? உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைந்து உம்முடைய பேரின்ப நதியினால். இப்ப சொல்லுங்க, ஏதேன்லயும் குறை இல்ல, கானான்லயும் குறை இல்ல, பீஸ் டவர்லயும் குறை இல்ல. இப்ப நம்ம எல்லாம் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வச்ச கானான் தேசமும் குறை இல்லாத இடம். நீனு நானும் வந்து சேர்ந்த பீஸ் டவரும். சத்தமா சொல்லுங்க. இங்க வந்துதான் நிறைய பேருக்கு குழந்தை பிறந்துச்சு, இங்க வந்துதான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆச்சு, இங்க வந்துதான் நிறைய பேருக்கு வீடு கிடைச்சது, இங்க வந்துதான் அநேக பேருக்கு வியாதி சுகமானது. இங்க வந்து மேல் கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய போகிறார். நீங்க வந்திருக்கிற இடம் என்ன இடம்? குறை இல்லாத இடம். சொல்லுங்க, நேராச்சுல வந்திருக்கிற இடம் என்ன இடம்? குறைவே இல்லாத இடம்தான் கர்த்தருடைய சந்நிதி. Hallelujah. Thanks for watching. To watch our full video, please visit our channel Peace Tower GSF on YouTube. Do watch, share and subscribe.